இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு கணித மேதை பிறந்திருக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா உங்களுக்கே இருக்கும். உண்மையிலேயே இந்தியாவுல கிடைக்கக்கூடிய கனிம வளங்களும் கிடையாது. ஒரு அறிவு தகுந்த மாரியான ஒரு விஷயங்களும் இருக்காதுங்க. அப்படிதான் ஒரு அறிவாளிகளும், ஒரு திறமையாளனுமே இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி என்ன ஒரு அசாத்திய திறமையெல்லாம் நம்ம தமிழனுக்கு உண்டு அப்படின்றது தான். தமிழ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மொழின்னா, அது தமிழா தான் இருக்கும் அப்படின்றது தான். பட் இப்ப நம்ம தமிழ பத்தி பேச வர்றதுக்கு அல்ல. அண்ட் இதுல வந்துட்டு அ இன்னைக்கு நம்ம பேச போறது கணிதம். கணிதம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அதாவது மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா, உடனே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. "அப்பா எனக்கு மேத்ஸே எனக்கு வராதுங்க. எனக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமா எந்த விஷயத்தையும் தயவுசெய்து கேட்காதீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட அந்த பக்கமே போல." அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். அப்போ மேத்தமேட்டிக்ஸ் இல்லாத இடங்களே இல்லன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க சர்வசாதாரணமா ஒரு சின்ன விஷயங்கள்ல ஒரு ரூ. 100 எடுத்து கடைக்கு போனீங்கன்னா கூட, நீங்க வாங்குன பொருள் போக மீதி தொகைய வாங்குறதுக்கும் கணக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது, வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது தான் கணக்கு. ஆ வாழ்க்கை கணக்கு எப்படியோ, உண்மையிலேயே நம்ம வாழ்வதற்கு இந்த கணக்கு தேவை அப்படின்றத நிரூபித்து காமிச்சவர் தாங்க நம்முடைய ஸ்ரீனிவாச ராமானுஜன். இவருடைய புகழ் உலகமெங்கும் இருக்கிறதுக்கு காரணம் இவருடைய கண்டுபிடிப்பு தான். கணிதத்துல எவ்வளவு இயற்கையான விஷயங்கள், அதாவது கணிதம் ஒரு எண்ணை கூட்டினாலோ, கழித்தாலோ, அதை வந்து பை அண்ட் அண்ட் வகுத்தாலோ, இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய தொகையை எப்படி அதை கணக்கிடுவது அப்படின்ற கண்டுபிடிப்பு தாங்க இவரு. ஒரு 0 அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு சுழியம் தான். அந்த சுழியத்துக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்றத ஒரு ஒரு மதிப்பு கூட்டலும் செய்தவரும் நம்மளுடைய ராமானுஜன் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு நம்மளுடைய ராமானுஜன் ஐயா கண்டுபிடித்த இந்த கணக்கு, எளிமையான கணக்கு. இவர் ஆராய்ச்சியில அது கணக்குக்கு என்னையா ஆராய்ச்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஆராய்ச்சி தாங்க இன்னைக்கு நம்ம கணக்குகள எளிமையா போடுறதுக்கு ஒரு வழியும் வகுத்திருக்கு. அப்படி அவரு அந்த நேரத்துல செய்யக்கூடிய தியாகம் தான் இன்னைக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவருடைய சிறு வயதிலேயே அவர் இறந்துடுறாரு. என்னையா அது இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டு, அதாவது தன்னுடைய 33வது வயதுக்கு முன்பே அவர் வந்து இறந்துடுறாரு. இது வந்து நமக்கு இந்தியாவுல, அதுவும் ஈரோடு மாவட்டத்துல பிறந்த கணித மேதை ராமானுஜன் அவர்களுக்கு வந்து ஒரு 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 விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கணிதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. ஆனால் ஈரோட்டை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் இந்தியாவில தமிழ்நாட்டுல இருக்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற பெருமையை மட்டும் சேர்த்து குடுத்திருக்காரு. ஆனால் இன்னும் அவர் அதிக காலம் இருந்திருந்தால், கணிதத்தில் வேற ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள், அதாவது கணித ஆராய்ச்சியாளர்கள் அத கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு வட்டத்தின் விட்டமும் எப்படியெல்லாம் கணக்கிடுவது அப்படின்ற ஒரு எளிய முறைகள் தான். வழிமுறைகளா அன்றைய வகுத்திருக்காரு அப்படின்றதான். தனக்கு பாடம் படிக்க வருது, கணிதம் எப்படியெல்லாம் அத ஆராய்ச்சி பண்ண தெரியுது அப்படின்றவருக்கு, ஸோ அவருக்கு பள்ளி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட குறைவா தான் இருந்திருக்கு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு பாடசாலை, அதாவது காஞ்சிபுரம் இந்த இடங்கள்ல வந்து திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு சென்று அவர் படிப்புகளையும் படிச்சிருக்காரு. இதுக்கு நெறைய பேர் உதவிகளா செஞ்சிருக்காங்க. வாங்க யார் யாரெல்லாம் அவருக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். இவர் வேற என்னென்ன கணக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு வறுமையான குடும்பத்தில பிறந்தவரா இருந்தாலும், அதாவது ஆ கிட்டத்தட்ட கும்பகோணம் இந்த மாரி பகுதிகள்ல எல்லாம் அவங்க வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. பிறந்தது என்னமோ ஈரோடு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த சில பணிகளுக்காக அவங்க வேற்று இடங்களுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அப்படி வந்து இவங்க கும்பகோணம் பகுதியில கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 எளிமையான ஒரு வீடு எடுத்து, அந்த மாரி அவங்களுடைய வாழ்வாதாரத்த தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்க தான் பிறக்கிறாரு நம்முடைய கணித மேதை ராமானுஜன் அவர்கள். அதாவது ஸ்ரீனிவாசம், கோமலம் இவங்களுக்கு மகனா 1887ல பிறக்கிறாரு. அண்ட் திங்கள் 22ஆம் தேதி இவருடைய பிறப்பு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து தன்னுடைய தாத்தா, தன்னுடைய தந்தை இவங்கெல்லாம் வந்து துணிக்கடையில வேலை பார்க்குறாங்க. இவருடைய அம்மாவுடைய அப்பா கூட ஒரு அமீனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரியெல்லாம் வரலாற்றில இருக்கு. ஆனா சில சான்றுகள்லாம் அதுக்கெல்லாம் இருக்கான்னா தெரியல. ஸோ இந்த மாரியான அடுத்தடுத்த சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது, இவங்களுடைய குடும்பம் ஏழ்மையில இருந்தாலும், அந்தந்த பணியில அதுவும் வந்து கணிதத்தில அவங்களும் முன்னோடியா இருந்திருக்காங்க. ஒருவேளை அந்த அறிவு கூட இவருக்கு, அதாவது தன் மகனாக பிறந்த அதாவது ஸ்ரீனிவாசருக்கு மகனாக பிறந்த இவருக்கும் அந்த அறிவு கிடைத்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ரொம்ப அழகான சில விஷயங்கள்லாம் வரலாற்றில அங்கங்க சில விஷயங்கள்லாம் திணிக்கப்பட்டிருக்கும். ஆனா திணிக்கப்பட்ட விஷயங்கள்னாலும் அது சரியா தான் இருக்கும். எல்லாமே ஆராய்ச்சியின் அடிப்படையில தான் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க.
அப்படி இருந்தும் சில தரவுகள் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். அந்த தரவுகள அங்கங்க சில சேகரிச்சு, இதுவா தான் இருக்கும். ஒரு யூக அடிப்படையில சொல்லுவாங்க. அப்படி வந்து அடுத்து சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இவர் வந்து அந்த கணிதத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் இருந்திருக்காரு. இவருக்கு படிக்க போன இடங்கள்ல அங்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்றது தான். ஆனா ஒரு காலகட்டங்கள்ல சென்னை வராரு. சென்னைக்கு வரும்பொழுது அதுவும் பச்சையப்பன் கல்லூரியில அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்பதான் எஸ்பி சிங்காரவேலு முதலியார் அவர்கிட்ட இந்த கணிதம் கற்றுக்கிறதுக்காக அவர்கிட்ட போறாரு. அப்படி அங்க அவருக்கு அந்த கணிதத்துக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் விடயம்லாம் கிடைச்சது அப்படின்றது. அண்ட் எஸ்பி சிங்காரவேலு முதலியார் இவர் யாருன்னு பார்க்கும் பொழுது, சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய, அதாவது சென்னை வரும்பொழுது சுவாமி விவேகானந்தர் அவருடைய சீடராகவும் இருந்திருக்காரு. ஆனால் இன்று வரையும் கூட கணிதத்தில், அதுவும் பச்சையப்பன் கல்லூரியில கணிதத்துல யார் யாரெல்லாம் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்களோ எஸ்பி சிங்காரவேலு அவர்களுடைய அந்த பரிசு கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இன்று வரை அதற்கான முதலிடம் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த பெருமை இருக்கு. அப்படிதான் இவங்க இருவருமே, அந்த கணித மேதை ராமானுஜரும் இவரும், அந்த கணிதத்தை கூட இது எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடத்தி, அந்த விவாதத்துல இந்த எண்கள்லாம் சேர்த்து இதை வந்து கூட்டினால் எவ்வளவு மதிப்பெண் கிடைக்கும், இதை வகுத்தால் என்ன ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்று மனக்கணக்காகவே பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு 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 வித்தியாசமான ஒரு அழகான ஒரு விஷயங்கள் இதை வந்து சொல்லும் பொழுது ரொம்ப பூரிப்பாகவும் இருக்கு. இவர்கள் இருவருமே ரொம்ப அழகா அந்த கணிதத்தை எப்படியெல்லாம் வந்து திறன்பட மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்றத இந்த வரலாற்றில் பார்க்க முடியுது. இதற்கப்புறம் இவங்க அந்த பச்சையப்பன் கல்லூரி ஒரு வரலாறாக இருக்கலாம். ஆனால் இதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து இந்த வரலாற்றில் சொல்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூட எஸ்பி சிங்காரவேலு முதலியார் அவர்களை கிடி அப்படின்ற ஒரு செல்ல பெயராட அழைப்பாங்களாம். அதுதான் இங்கே வந்து ரொம்ப ஹைலைட்டாக ஒரு விஷயம் இருக்குது. சரி, பச்சையப்பனில் படிக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு இது ஒரு சமர்ப்பணமாக கூட இந்த ஒரு வரலாற்றை பற்றி நம்ம பேசலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவரை தொடர்ந்து இவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய 2 கணக்கியலாளர்கள், லியனார்டோ அண்ட் கார்ல் ஜாகோபி. இவர்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள், இவருக்கு வந்து கிடைத்த வாய்ப்புகள் கூட ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களுக்கு கிடைக்கல அப்படின்றது தான். அதனால தான் இவருக்கு வந்து ஒரு மேதை, அதாவது என்னன்னா ஒரு கற்பிக்கப்படாத ஒரு மேதை அப்படின்ற ஒரு பட்டம் கூட இவருக்கு பொருத்தமாகவும் பொருந்திருக்கு. இவர் அடுத்தடுத்த சில காலகட்டங்களில் தன்னுடைய படிப்புகளை வந்து தொடர முடியல. அதுக்கும் சில அவருக்கு வந்து சில நாட்கள் வந்து கழிந்து அதுக்கப்புறம் சில படிப்புகளை தொடரவும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் விட்டு விட்டு படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஆனால் கணக்கில் எந்த ஒரு விடுபடாத ஒரு விஷயங்கள் கூட அவரோட தியரியில் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அன்னைக்கு அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது தாங்க ராமானுஜன் அவர்கள். அப்படி அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவருக்கான ஒரு பட்டங்களை வந்து கொடுக்குது. அண்ட் இந்த மாதிரியான பட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த பட்டங்களை பெறுவதற்கு அவருக்கு பெருமை தான், அந்த பட்டங்களை கொடுப்பதற்கும் அந்த கல்லூரிக்கும் பெருமை. அதற்கடுத்து அந்த அடுத்தடுத்த பட்டங்கள் பெறும் இளைஞர்களும், அதாவது மாணவர் கண்மணிகளுக்கும் இந்த கணிதம் சம்பந்தமான ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது வந்து சமர்ப்பணம் அப்படின்றது தான் இங்கே வந்து உண்மையாக பார்க்கப்படுது. அண்ட் உலகத்திலேயே இன்னைக்கு வந்துட்டு ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் கண்டுபிடித்த கணிதம், பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கொடுத்தவரும் புகழ்பெற்றவர் நம்மளுடைய ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள். அதுவும் நம்மளுடைய இந்தியா தமிழ்நாட்டில் ஈரோட்டில் பிறந்து பெருமை சேர்த்தவராக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கு. ஆனால் தன்னுடைய 33வது அகவையிலேயே அவர் வந்து இறந்து போனார் அப்படின்றது தான் இங்கே வருத்தத்திற்குரிய செய்தி. ஆனாலும் இவருடைய ஆராய்ச்சிகள் அங்கங்கே சில விஷயங்கள் விடப்பட்டிருக்கு. அவருடைய எழுதப்பட்ட சின்ன சின்ன குறிப்புகள் இதெல்லாம் வைத்து இந்த கணக்குகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ற அந்த வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஈக்குவேஷன்ஸை வச்சு, அதாவது அந்த சூத்திரங்கள்லாம் பயன்படுத்தி எப்படி அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான். அப்படி அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு சென்ற ஒரு சில விஷயங்கள், அதாவது பை அப்படின்ற ஒரு குறியீடு, இதனால் கிடைக்கக்கூடிய என்ன விடை அப்படின்றதான். யார் யாரெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு விவாதத்தின் மூலமாக யார் வந்து அதிகமான ஒரு குறைவான நேரத்தில் இந்த விடையை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்ற ஒரு விளையாட்டுகள் கூட அந்த நேரத்தில் இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது நல்லாவே தெளிவாக தெரியுது. அண்ட் 2014 இவருக்கான ராமானுஜன் அப்படின்ற ஒரு படம் கூட நம்ம தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டாங்க. இந்த மாதிரியான வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க சில செயல்கள்லாம் இருந்திருக்கு. வரலாற்றில் எல்லாருமே ஹீரோவை தான் பார்க்க போகிறாங்க. அந்த ஹீரோவை நம்ம இங்கிருந்து புத்தகத்தின் வழியாக நம்ம அந்த படங்களை பார்க்குறோம். நீங்களும் அந்த வரலாற்றில் இடம் பெறணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள என்னென்ன தகவல் தொழில்நுட்பமோ உங்களுடைய அறிவு மேம்பாட்டுக்கு தேவையோ
விளையாட்டோ இதில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்றதான் இந்த வரலாற்றில் ஒரு ஒரு விஷயமும் இளைஞர்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பட்டங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாம் நமக்கு முன்னோடிகளாக வரலாற்றில் ஒவ்வொருத்தரும் பதித்து சென்றது, விட்டு சென்றது தான். அதே மாதிரி வரலாற்றில் நாமளும் இடம்பெறணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோட படிங்க இளைஞர்களே. அதுவரை உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளன் ஆயிசக் சட்டா.